தமிழ்நாடு அரசு அனைத்து செவிலியர்கள் சங்கத்தின் சார்பில் அரசு செவிலியர் பணியிடங்களைச் செய்யும் நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஒரு பகுதியாக விழுப்புரத்தில் 4 முறை சந்திப்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிராமப்புற மக்களுக்கு தரமான மருத்துவ சேவை வழங்கும் நோக்கில் செயல்பட்டு வரும் திறன் மேம்பாட்டு செவிலியர் பணியிடங்களை மாற்று பணியிடங்களுக்கு செய்யும் நடவடிக்கையை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று சங்கம் வலியுறுத்தியது. மேலும் செவிலியர் பற்றாக்குறை உள்ள மருத்துவமனைகளில் புதிய நிரந்தர செவிலியர் பணியிடங்களை உருவாக்கி பல ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் MRP ஒப்பந்த செவிலியர்களை நிரந்தர பணியில் அமர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அத்துடன் புதிதாக உருவாக்கப்பட்ட சுகாதார மாவட்டங்களில் திறன் மேம்பாட்டு செவிலியர் பணியிடங்களை ஏற்படுத்துதல், ஒவ்வொரு சுகாதார வட்டத்திற்கும் ஒரு இணைதான் நியமித்தல், அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் குறைந்தது 6 செவிலியர்களை நியமித்தல் மற்றும் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் புதிய நிரந்தர செவிலியர் பணியிடங்களை உருவாக்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தினர். இந்த கோரிக்கைகள் பொதுமக்களின் மருத்துவ நலனையும் கிராமப்புற சுகாதார சேவையின் தரத்தையும் மேம்படுத்தும் நோக்கில் அரசால் பரிசீலிக்கப்பட வேண்டும் என சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் செவிலியர்கள் ராஜேஸ்வரி, சங்கீதா, பூங்கொடி, ரேவதி, மகாராணி கிளாரா, மணிமேகலை, தில்லைக்கரசி, நளினி, ரேவதி மற்றும் வழிகாட்டி பணியாளர் செவிலியர் விழுப்புரம் HUD மற்றும் கள்ளக்குறிச்சி HUD ஆகியோர்கள் கலந்து கொண்டனர். அப்பொழுது தாய்சேய் இறப்பு விகிதமானது 66%லிருந்து தற்பொழுது 33%ஆக குறைத்துள்ளார்கள். இந்நிலையில் இந்த போஸ்டிங்கை வந்துட்டு ரீடிப்ளாய்மெண்ட், அதாவது DMS சைடு வந்துட்டு ரீடிப்ளாய்மெண்ட் பண்ண வேண்டும் என்ற அரசு மூலமாக எங்களுக்கு அறிவிப்பு வந்தது. இதனை அரசு கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதத்திற்காக நாங்கள் மாவட்டம் முழுவதும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய பணியானது கிராமப்புற சேவைகளை மேம்படுத்தவும் மற்றும் என்குவாஸ், காயக்கல், குவாலிட்டி ப்ரோக்ராம் அனைத்திலையும் தரமான சிகிச்சை மக்களுக்கு வழங்குவதற்காகவும் நாங்கள் இந்த பணியினை தொடர்ந்து செய்வதற்கு அரசு செவிசாய்த்து எங்களுக்கு இந்த பணியினை முழுவதும் வெற்றிகரமாக தொடர வாய்ப்பு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உன் பேருமா? பூங்குடி.